தேர் போனதுக்கு அப்புறம் அங்க இருந்த டன்கணக்கான குப்பையை இரவு பகல் பாராம நீங்க சுத்தப்படுத்துறீங்க. சித்திரை திருவிழா உங்க பங்கு இல்லாம சிறப்பா நடந்திருக்குமா? உங்களுக்கு ஒரு கௌரவம் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நீங்க அலுவலகம் சார்பா உங்களை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் ஒரு அசைவ விருந்து நாங்க இன்னைக்கு பிளான் பண்ணிருக்கோம். தேரோட்டத்தின் தேவதைகளுக்கு ராஜ மரியாதை. சிக்கன் மட்டன் ருசிகர விருந்து கொடுத்து அடுத்த செகண்ட் ஷோ. ஆட்டம் பாட்டத்தோடு மகிழ்ச்சியில் திளைத்த துப்புரவு பணியாளர்கள். தஞ்சை பெரிய கோவிலோட சித்திரை தேரோட்டம் வெகு விமர்சையா நடந்தது. ஏராளமான பக்தர்கள் தெய்வத்தை மனசார தரிசனம் செய்தாங்க. நிறைய கடைகளும் போடப்பட்டிருந்தது. கூட்டம் அதிகமானதுனால குப்பைகளும் அதிகமாச்சு. ராஜ வீதிகள்லயே ஏறத்தாழ 22 டன் அளவு குப்பைகள் சேகரிக்கப்பட்டதா சொல்றாங்க. அவ்வளவு குப்பைகளையும் அகற்றி ராஜ வீதிகளை மறுபடியும் ராஜ பொலிவோட மீட்டு கொண்டு வந்தது அப்படின்னா அது துப்புரவு பணியாளர்கள் தான். அதனால அவங்கள கௌரவிக்கும் விதமா, நன்றி சொல்லும் விதமா ஒரு அறக்கட்டளையை சேர்ந்தவங்க பிரபல அசைவ உணவகத்துக்கு வாகனத்துல அழைத்து சென்று தடல் புடலா விருந்து வச்சிருக்காங்க. வாகனத்துல போகும்போது ஆட்டம் பாட்டம் சந்தோஷம்னு மன நிம்மதியோட அவங்க போறதும், இறங்கின உடனே பன்னீர் தெளிக்கப்பட்டு விமர்சையான வரவேற்பு கொடுக்கப்பட்ட காட்சிகளும் வெளியாகிருக்கு. சிக்கன், மட்டன், மீன், பாயா, நண்டு, இறால்னு நாவ நாட்டியமாட செய்யற ருசிகர விருந்து. இது மட்டும் இல்லாம சாப்பிட்டு முடிச்ச உடனே அங்க இருந்த துப்புரவு பணியாளர்கள் எல்லாருக்குமே ஊக்கத்தொகை கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த கவரை பார்த்தா அவங்க முகத்துல தெரிஞ்ச சந்தோஷம் தாங்க வேற லெவல். இந்த செய்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.